தமிழகத்தில் ஜூன் 4 பள்ளிகள் திறக்கப்பட்டது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிகள் திறந்து சிறப்பாக போய்கொண்டிருந்தது. ஆனால் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் சென்னையில், தமிழ்நாடு தலைநகரத்தில் சென்னையில் நடந்திருக்கு பாருங்க ஒரு விஷயம். அது எப்படி நடந்திருக்கு பாருங்க. திருவிக சாலை மிக பெயர்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அதில் வெற்றி பெற்ற பல்லவி அவர்கள், சென்னை மாநகர் மேயர் பிரியா அவர்கள் 2 பேருமே போகிறாங்க. ஒரு பள்ளியை திறந்து வைக்க போகிறாங்க. அந்த பள்ளியை திறந்து வைக்க போய் பதவியினுடைய ஆர்வம் வந்துருச்சு அவங்கள்ட்ட. நான் மேயரு, நான் சட்டமன்ற உறுப்பினர்னு வந்துட்டாங்க 2 பேருமே. அங்கே போய் குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பமாகிற நேரத்தில் இவங்களுடைய போட்டி எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இவங்க ஒரு ஏற்கனவே இன்னொரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 2வது இடத்துக்கு எப்படி தெரியுது பாருங்க. ஒரே ரிப்பனர் 2 பேர் வெட்டுறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினர், புரோட்டோகால் படி நான் தான் வெட்டணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க தரப்பும் அப்படி தான் பேசுகிறாங்க. புரோட்டோகால் படி நாங்கள் தான் வெட்டணும்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் வெட்டுறாங்க. 2 கத்திரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. தமிழகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு காட்சி தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மக்கள் பிரதிநிதின்றதை மறந்துட்டு இவங்க இவங்களுக்காண்டி கிடைத்த வெற்றி மாதிரி, திமுகவில் இவங்களுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி, மேயராக வந்தது மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இவங்க அதே மாதிரி இவங்களுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்காண்டி கிடைத்த வெற்றி, அதை இவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்றது மறந்துட்டாங்க. இவங்க பாருங்க, பாருங்க, இவங்க நல்ல பெண்மணி, கர்ப்பிணியாக இருக்கும்போது இவங்க அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க, வெற்றி பெறாங்க, குழந்தையும் பிறக்குது. பரவாயில்ல, இவங்க நல்ல பேரோட இருக்காங்க. இவங்களாவது கொஞ்சம் ஒரு குழந்தைகளுக்காண்டி கல்விக்கூடத்துக்கு போகிறமே இந்த மாதிரி செய்யலாமான்னு அவங்களும் நினைக்கணும், இவங்களும் நினைக்கணும். பிரியா 4.5 வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க, 4 வருஷம் நெருக்கி முடிச்சிங்க. நீங்கள் ஒரு மேயராக இருக்கவங்க நீங்களும் பொறுமையாக இருக்கணும். இந்த கல்விக்கு ஸ்கூல் திறக்கிற இடத்துல போய் நீங்கள் போய் செய்யலாமா அந்த மாதிரி? இந்த தவறை உணர்ந்து அடுத்த இடத்துல இந்த மாதிரி செய்யாத அளவுக்கு பார்த்துக்க. மக்கள் பெரிதும் மன வேதனையில் இருக்காங்க. ஆகையால் இது ஒரு தவறு. இந்த மாதிரி தவறுகள் எங்கேயும் தொடர வேண்டாம். நன்றி, வணக்கம்.